ஸோ மார்க்க கல்வி படிப்பதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம அனைவருமே அறிந்து வச்சிருக்கோங்க. தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமையாக இருக்கு இந்த மார்க்க கல்வியை தேடி போய் படிக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்துல இதனுடைய வெளிரங்கமான சட்டங்களை நம்ம பலரும் அறிந்து வச்சிருக்கோம். ஆனா உள்ரங்கமான சட்டங்களை அறிஞ்சிருக்கிறோமா இல்லையா? பல நேரங்களில் இல்லை என்பது தாங்க கவலையான ஒரு பதிலா இருக்கு. யார் இந்த ஃபிக்குஹுல் பாத்தின் இந்த உள்ரங்கமான சட்டத்தை அறிந்திருக்கிறாங்களோ எல்லா இபாதத் விஷயத்திலையும், குறிப்பாக மார்க்க கல்வியை படிக்கிற விஷயத்திலையும் யார் அறிந்து செயல்படுறாங்களோ, அதுல கான்சென்ட்ரேட் பண்றாங்களோ அவங்க முழுமையான நன்மையை அல்லாஹ்விடமிருந்து பெறுவாங்க. ஸோ நம்ம அந்த வரிசையில முதலாவது விஷயம் என்னன்னு பார்த்தா இஹ்லாஸ், உள தூய்மை. ஸோ இஸ்லாமிய கல்வியை அல்லாஹ்விற்காக மட்டுமே அது தேடப்பட வேண்டும். புகழுக்காகவோ, வாத திறமைக்காகவோ, பதவிக்காகவோ ஆகியவற்றிற்காக தேடப்பட்ட ஒரு மார்க்க கல்வியாக அது இருக்குமானால் அல்லாஹ் அதை அழித்து விடுவான். ஸோ சலஃபுகள் இஹ்லாஸ் இல்லாத கல்வியை அறியாமையை விட ஆபத்தானதாக கண்டாங்க. பிரபல ஆலிம் என்று பேர் நான் எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துல எல்லாம் படிக்கக்கூடாது. நம்மள ஒரு பெரிய ஆலிம் சொல்லுவாங்க என்பதுக்காகலாம் நம்ம படிக்கக்கூடாது. இரண்டாவது சரியான நியத்து இருக்கணும். நோக்கம் சரியதாக இருக்கணும். நம்ம எந்த நோக்கத்தை வைத்து படிக்கிறோமோ அப்பதான் அந்த கல்வி இபாதத்தாக இருக்குமா இல்ல பாவமாக மாறுமா என்பது தீர்மானிக்கப்படும். ஸோ நோக்கம் செயல்படுத்தணும், அது வழிகாட்டுதலாக நமக்கு இருக்கணும். அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற வேண்டும் என்ற நோக்கம் நியத்து இருக்கணும். நியத்தை அடிக்கடி புதுப்பிச்சுக்கணும். ஆனா கெட்ட நியத்து சரியான கல்வியையும் வீணாக்கி விடும். ஸோ சான்றிதழுக்காக, அடையாளத்துக்காக, வாதத்திற்காக ஒருத்தர் கல்வியை பெற்றார் என்றால் கண்டிப்பாக அந்த கல்வியில அவருக்கு பரக்கத் இருக்காது. அடுத்து தவாது இருக்கணும். அந்த தாழ்மை, பணிவு இருக்கணும். கல்வி தாழ்மையை அதிகரிக்கணுங்க. எப்படி ஒரு மரம் நிறைய பழங்கள் இருந்தா அது சாய்ந்து விடுமோ, மற்றவர்களுக்கு பலன் கொடுக்குமோ, அது போல ஆலிம்கள் சாய்ந்து இருக்கணும். மக்களுக்கு எப்பவுமே பழங்களை தரணும். அதாவது பலன்களை தர வேண்டும். ஸோ அகந்தை இது அதிகமாக்குச்சுன்னா, பணிவுக்கு பதில் அகந்தையை அதிகமாக்குச்சுன்னா, அகந்தை பொதுவாக புரிதலை தடுக்கக்கூடியதாக இருக்கு. மேலும் சலஃபுகள் பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் மாணவர்களைப் போல மற்றவர்களுடைய சபையில போய் அமர்ந்து படிப்பாங்க. ஸோ தாழ்மை உள்ளவருக்கு, பணிமை உள்ளவருக்கு அல்லாஹ் எப்பவுமே அறிவை அதிகப்படுத்தி கொடுத்துட்டே இருப்பான். நீங்க பார்க்கலாம், நல்லா படிச்சிருப்பாரு, மற்ற மாணவர்களை இகழ்வார். அவனுக்கு ஒண்ணுமே தெரியல அதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தவாது இல்லாததுடைய அடையாளங்கள். நான்காவது விஷயம் ஹஷ்யா இருக்கணும். அல்லாஹ்வை பற்றி அவர் பயந்த ஒருவராக இருக்க வேண்டும் இல்லைங்களா? உண்மையான அறிஞர்கள் அவர்கள்தான் அல்லாஹ்வை மிக அதிகமாக அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஸோ பயம் கல்வியை தவறாக பயன்படுத்தாமல் காக்கும் ஒரு கேடயம் என்று சொல்லலாம். ஹஷ்யா இல்லாத ஒரு கல்வி என்பது ஆபத்தானதுங்க. இது நாவையும் அகந்தையையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கு இந்த ஹஷ்யா என்பது. கல்வியினால் வரக்கூடிய ஒரு அச்சம் அது. இந்த ஹஷ்யா இல்லாததுனால தான் எல்லாரும் என்ன செய்றாங்க, இன்னைக்கு பொறுப்பு இல்லாம ஆன்லைன்ல கருத்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அரைகுறை அறிவை வச்சுக்கிட்டு. அடுத்தது அறிவை அந்த பற்ற கல்வியின் மீது அமல் செய்யணும், அதாவது செயல்படுத்தணும். செயல் இல்லாத ஒரு கல்வி பேராபத்து. அமல் அறிவை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ செயல்படாமல் இருந்தால் அது அந்த கல்வியை அழித்து விடும். சலஃபுகள் கொஞ்சம் கற்றால் கூட அதிகமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏனென்றால் அமல்ல ஒரு பரக்கத்து இருக்குங்க. ஒருத்தருக்கு நல்ல ஃபிக்ஹ் தெரியும், ஆனால் தொழுகையில் அலட்சியம் காட்டுறாருன்னா அவர் உண்மையான ஆலிம் அல்ல, உண்மையான கல்வியை சுமந்தவர் அல்ல. அடுத்து ஆறாவது ஒரு முக்கியமான விஷயம், பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்வி படிப்பது விஷயத்தில், கல்வியை பெறக்கூடிய விஷயத்தில். ஸோ அவசரத்துல கல்வி பெறப்படாது. ஆசிரியர்கள், நூல்கள், தன் மீது எல்லாத்தின் மீதும் பொறுமை இருக்கணும். பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப் தான் செய்யணும். ஷார்ட்கட்ல கல்வியை பெற வேண்டும் என்றால் அது ஒருபோதும் பெற முடியாது. அந்த கல்வியாக இருக்காது. உண்மையான கல்வி, உண்மையான அறிவு ஒரு ஆலிம் ஆகணும்னா 24 வருஷங்களுக்கு மேல ஆகும் என்றெல்லாம் சலஃபுகள் சொல்றாங்க. ஸோ உடனடி ஃபத்வா எதிர்பார்ப்பு. உடனடியாக நம்மள ஒருத்தவங்க கல்வியுடையவர் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க. பல வருடங்கள் எடுக்கும். அடுத்தது அறிஞர்களை மரியாதை செய்யக்கூடியவராக, மதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் ஒரு கல்வியை தேடக்கூடிய மாணவர். இது முக்கியமான ஒரு விஷயம். 7வது விஷயம். ஸோ அறிஞர்களை மதிப்பது, அவர்களுக்கான கண்ணியத்தை வழங்குவது நம்முடைய கல்வியை ஒரு மதிப்புடையதாக ஆக்கும். அவர்களை இகழ்வது கல்வியில் உள்ள பரக்கத் போய்விடும். அவர்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டால் கூட கண்ணியமாக இருக்க வேண்டும். ஸோ சலஃபுகள் இளைய ஆசிரியர்களையும் என்ன செஞ்சாங்க, மதிக்கக்கூடியவங்களாக இருந்தாருங்க. ஆனா இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா, அறிஞர்களே வசைபாடுவது இன்றைக்குள்ள இளைஞர்கள், இளைய தாயிகளுடைய வேலையாக இருக்கு. எல்லாம் பாதுகாக்கணும். 8வது, இந்த கல்வி தேடுவதில் ரியா என்பதை தவிர்க்க வேண்டும். அதாவது முகஸ்துதி என்பதை தவிர்க்க வேண்டும். ஸோ கல்வியை காட்டி புகழ தேடுவது இஹ்லாஸை அழிக்கக்கூடிய ஒரு செயல். புகழுக்காக யார் கல்வியை தேடியவரோ அவர் கடுமையாக தண்டிக்கப்படுவார் மறுமையில.
நரகத்துடைய நெருப்பு அவங்கள 3 மனிதர்களால் மூட்டப்படும். ஆரம்பத்துல நம்ம அந்த ஹதீஸ் படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஒருத்தவர் வந்து கல்விமான், ஆனா புகழுக்காக படிச்சிருப்பாரு அவர். அல்லாஹ் அவரை என்ன செய்வான், நரகத்துல வீசுவான். ஸோ வந்து அரபியை மேற்கோள் காட்டி காட்டி பேசுறது, அரபியிலேயே நிறைய பேசுறது, நம்ம மொழியை விட விளங்க செய்வதில், இது எல்லாமே ஒரு வகையில ரியாவுக்கான வாசல்கள் என்று சொல்லலாம் இல்லைங்களா? அடுத்தது உஜூப், அதாவது ஒரு விதமான அகந்தை. இதை தவிர்க்க வேண்டும். ஒரு நமக்கு கல்வி நிறைய கிடைச்சிருச்சு, நான் தான் உயர்ந்தவன், மற்றவன் எல்லாம் தாழ்ந்தவன் என்று ஒருத்தர் நினைச்சார்னா அதுதான் விஷம். கல்வி அல்லாஹ்வுடைய அருளுங்க. இந்த உஜூப் என்பது என்ன செய்யணும், நம்மளுடைய வளர்ச்சியை தடுத்து விடும், உள்ளம் கடினமாகிவிடும். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனநிலை இந்த உஜூபுடைய முக்கிய பேராபத்தாக இருக்கிறது. ஸோ நம்மள நம்மளே பெருசா நினைச்சுக்கிறது. இது 10வது வந்து கிபுர், இந்த வந்து பெருமை அடிப்பதை தவிர்க்க வேண்டும். அதாவது வந்து உள்ளத்துல பெருமை. நிச்சயமாக இந்த பெருமை வந்து என்ன செய்யும், ஹக்கை மறுக்க செய்யும். பலர் அறியாமையால வழி தவறலங்க, அகந்தையாலையும் பெருமையாலையும் தான் வழி தவறினாங்க. யார் சொன்னாலும் உண்மையை ஏற்க வேண்டும். ஒரு காஃபிர் வந்து உங்களுக்கு ஹக்க சொன்னாலும் அந்த இடத்துல நீங்க பணிவோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது ஹக்காக இருந்தால். இந்த அகந்தை என்பது வந்து கல்வியுடைய பயனை அழிக்கக்கூடியதாக இருக்கு. பெயர் தெரியாத ஒருத்தர் நம்மளை வந்து திருத்தினாலும் ஹக்காக இருந்தால் அதை நிராகரிக்க கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த கிபுரை தவிர்க்க வேண்டும். 11வது அறிவில் வந்து சிதுக்கு இருக்கணும், உண்மைத்தன்மை இருக்கணும். தெரியாததை பற்றி பேசக்கூடாது, எனக்கு தெரியாது என்று சொல்ல வேண்டும். இதுதான் கல்வியினுடைய பாதி என்று சொல்றாங்க சலஃபுகள். ஸோ வந்து சலஃபுகள் அடிக்கடி லா அதிரி என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தெரியலனாலும் கூகுளை பார்த்து ஏதோ ஒரு ஃபத்வாவை அடிச்சு விட்டுறது, இதெல்லாம் வந்து சிதுக்கு இல்லை, கல்வியில உண்மைத்தன்மை என்பது இல்லை. 12வது அமானா, அதாவது இது வந்து ஒரு அமானிதம். கல்வி என்பது ஒரு அமானிதம். கல்வி அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு அமானிதம். அதை வந்து சரியான முறையில் அல்லாஹ்வின் பாதையில பயன்படுத்தணும். சரியாக அதை எடுத்து சொல்ல வேண்டும் பிறருக்கு. அல்லாஹ்வை அஞ்சி அந்த அமானத்தை என்ன செய்யணும், பேணி பாதுகாக்க வேண்டும். சரியான முறையில் அதை செலவிட வேண்டும். சொந்த நோக்கத்திற்காக இதுல அமானித மோசடி செய்யக்கூடாது. இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி சொல்லிவிடக்கூடாது. 13வது கருத்து வேறுபாடுகளின் போது பொறுமை இருக்கணும். ஒவ்வொரு கருத்து வேறுபாடும் விவாதமாக மாறக்கூடாது. ஞானமும் அமைதியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உள்ளம் அமைதியாக இருக்க வேண்டும். கண்ணியமான முறையில அந்த கருத்து வேறுபாடை கையாள வேண்டும். ஸோ வந்து இஹ்திலாஃப் இருக்கிறது வந்து ஆன்லைன் போராக மாறிவிடக்கூடாது, ஒரு ஆன்லைன் பேட்டில் ஆகிடக்கூடாது. 14வது வந்து ஹசது, பொறாமையிலேருந்து நம்மளுடைய உள்ளத்தை சுத்திகரிக்க வேண்டும். இந்த கல்வி வந்து மாணவர்களிடையே பொறாமையை ஏற்படுத்தும், உண்மைதான், பரவலாக இருக்கு. இப்போ ஆலிம்கள் மத்தியிலே அது இருக்கு. இது இஹ்லாஸை அழித்து விடும் சகோதரர்களை, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். கல்வியில் உள்ள பரக்கத்தை அகற்றப்பட்டு விடும். ஸோ பிறருக்கு நன்மை விரும்பக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். மாறாக ஹசத், இந்த பொறாமை கொள்வது கூடாது. தாவாவிலே பிறர் வளர்ச்சியை வந்து வெறுப்பது கூடாது. அதாவது நம்மளை விட ஒருத்தருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்காங்களா, சந்தோஷப்படணும். என்னுடைய சகோதரர் என்னை விட சிறந்த முறையில பங்களிச்சிருக்கிறாரு உம்மத்துக்கு சொல்லி அவருக்காக துவா செய்யணும், அப்படி இருக்கணும். அடுத்து 15வது இந்த பதவிகள் நம்ம வகிக்கணும்னு விருப்பப்படுறதை தவிர்க்க வேண்டும். கல்வியின் மூலம் தலைமையை தேடுதல் உள்ளத்தை ஃபசாதாக்கிவிடும். பதவியை தேடி ஓடக்கூடாது, உங்களை தேடி பதவி வரும், நீங்கள் அது தகுதியானவராக இருந்தால். சலஃபுகள் பிரபலத்திலிருந்து ஓடினாங்க, ஆனா இன்னைக்கு மேடைகளுக்காகவும் நல்ல தளங்களுக்காகவும் போட்டி போடக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. என்னை வந்து ஒரு ஆலிம்னு சொல்ல, ஷேக்குன்னு சொல்லனா நாங்க போய் பயானே பண்ண மாட்டேன்ற அளவுக்குலாம் ஆளுங்க இருக்கிறாங்க. ஸோ 16வது வந்து புகழை விட்டு தூரமாகி ஜுஹுதில் இருக்க வேண்டும். அதாவது பிரபலத்துவம் என்பது ஒரு இதெல்லாம் கிடையாதுங்க, ஒரு பரிசு கிடையாது, அது ஒரு சோதனை. பல சலஃபுகள் அறியப்படாதவர்களாக இருந்தார்கள். அதாவது இந்த புகழில இருந்து ஓட வேண்டும், அதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ ஃபாலோவர்ஸை வச்சு நம்ம பெரிய ஆளு என்று ஒருத்தர் இது பண்றது, இதெல்லாம் வந்து வெற்று மதிப்பிடுதல், எண்ணிக்கையால் மதிப்பிடுவது. ஸோ அந்த புகழ் பாராட்டிலிருந்து தான் விடுபடுவது தான் சிறந்தது, இல்லைன்னா அது இஹ்லாஸை மோசமாக ஆக்கிவிடும். 17வது வந்து தொடர்ச்சி தன்மை இருக்கணும், சபாத் இருக்கணும். குறைந்த அளவு படித்தாலும் ஆனால் அதுல ஒரு தொடர்ச்சி இருக்கணும், தினமும் படிக்கணும். ஏனென்றால் அந்த தொடர்ச்சி இல்லை என்றால் அது நினைவாற்றலை அழித்து விடும். ஆனா தொடர்ச்சியாக இருந்த கல்வி கொஞ்சம் கொஞ்சமா வளரும். தொடர்ச்சியில தான் பரக்கத்தும் இருக்குது. சில நேரம் தீவிரமா படிச்சுட்டு பிறகு வந்து நீண்ட இடைவேளை விட்டுட்டு அதுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த கல்வியில வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்காது. 18வது துவாவோடு அறிவை ஆரம்பிக்க வேண்டும். ரப்பி ஜித்னி இல்மா என்று சொல்ல வேண்டும். யா முஅல்லிம தாவூத் அல்லிம்னி என்று துவா கேட்க வேண்டும். ஸோ வந்து வழிகாட்டுதல் அல்லாஹ்விடமிருந்து தாங்க வரும். ஸோ துவாவை
அதிகப்படுத்த வேண்டும். துஆ யா அல்லாஹ் அல்லாஹ்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியன் வ ரிஸ்கன் தொய்யிபன் வ அமலன் முத்தகப்பலன். யா அல்லாஹ் பயனுள்ள கல்வி எனக்கு தா, பயனில்லாத கல்வியை விட்டு என்னை தூரமாக்குன்னு அனுதினமும் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சலஃபுகள் புரிதலுக்காக அழுது இருக்கிறாங்க, மண்ணில் விழுந்து கூட பிறண்டு இருக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியல என்றால் தவாதுவை காட்டுவதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு பிறகு அந்த விளக்கத்தை தருவான். ஸோ வந்து துஆ ரொம்ப ரொம்ப அதிகமாக கேட்கணும் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் எனக்கு கல்வியை கொடு, மார்க்கத்துடைய ஃபிக்ஹை கொடு என்று. 19வது முராகபா இருக்கணும். அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறான் என்ற உணர்வு இருக்கணும். அல்லாஹ் உங்களுடைய நோக்கத்தையும் முயற்சியையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். இது கல்வியுடைய தூய்மையை பாதுகாக்கும். இந்த விஷயம் வந்து இஹ்லாஸை அதிகப்படுத்தும், வெளிப்படுத்தும். ஏனென்றால் தூய்மையானவர்களுக்கு தான் அல்லாஹ் இந்த மார்க்க கல்வியை கற்பிக்கிறான். ஸோ நம்மளுடைய நோக்கத்தை சரி செய்ய வேண்டும், நம்ம முயற்சியை வந்து சரியாக செய்ய வேண்டும் என அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். 20வது அறிவுடைய முடிவு ரிசல்ட் என்னவா இருக்கணும்? பயமும் நம்பிக்கையும் ரெண்டும் இருக்கணும். ஸோ இந்த அறிவு, இந்த கல்வி வந்து பயத்தையும் நம்பிக்கையும் அதிகரிக்க வேண்டும் அல்லாஹ்வின் மேல. ஏனென்றால் இந்த பயம் வந்து தவறை விட்டு தடுக்கும், நம்பிக்கை வந்து நொந்து போவதை விட்டு தடுக்கும். ஸோ இந்த சமநிலையே அஹ்லு சுன்னாவுடைய பாதையாக இருக்கு. இது பாதுகாப்பான ஒரு கல்வி. ஸோ வந்து அல்லாஹ்வின் மீது ஒரு அச்சத்தை அது ஏற்படுத்த வேண்டும் நம்மளுடைய கல்வி என்பது. ஸோ அல்லாஹ்வுக்காக யார் கல்வியை தேடுறாங்களோ அல்லாஹ் கண்டிப்பா அவங்களை உயர்த்துவான். உலகத்திற்காக கல்வியை யார் தேடுறாங்களோ கண்டிப்பா அவங்களை தாழ்த்துவான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரஜா, எதிர்பார்ப்பு இருக்கணும். அல்லாஹ்விடம் ஆசை வைக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு வந்து நிறைய நன்மைகளை தருவான் என்று அந்த நன்மைகளை அல்லாஹ்விடம் எதிர்பார்க்க வேண்டும், அந்த ஆசைப்பட வேண்டும். இந்த மார்க்க கல்வி படிக்கும்போது நம்ம கூலியை அல்லாஹ்விடம் தாங்க எதிர்பார்க்கணும், மக்களிடம் இருந்து எதிர்பார்க்க கூடாது. ஸோ அந்த தொலபுல் இல்ம் என்பது அல்லாஹ்வுக்காக நம்ம செய்ய வேண்டும். ஏன்னா மகத்தான ஒரு இபாதத்து. சிலர் இதை வந்து மறைமுகமான தொழுகை என்று கூட சொல்றாங்க இந்த மார்க்க கல்வியை படிப்பது. ஸோ வந்து மார்க்க கல்வியை படிப்பது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பேணி நம்ம இந்த ஃபிக்ஹுல் பாத்தின் இது எல்லாம் உள்ரங்கமான சட்டங்களை பேணி நம்ம மார்க்க கல்வியை படிக்கும்போது, தேடும்போது அல்லாஹ் அந்த கல்வியில வந்து ஒரு பரக்கத்தை தருவான், ஒரு வெற்றியை தருவான். மேலும் வந்து நமக்கு அதிகமான கூலிகளை தருவான். சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதையை அல்லாஹ் இலகுவாக்குறான் மார்க்க கல்வி படிக்கிறவங்களுக்கு. ஸோ வந்து அது உண்மை தன்மையாக இருக்கும்போது தான் நமக்கு சொர்க்கத்துடைய பாதை நமக்கு இலகுவாக ஆகும். இல்லை என்றால் நம்ம கற்ற கல்வியே ஒருவருக்கு நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு விஷயமாக கூட மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் சொர்க்கத்தில் சேர்ப்பானாக.